விஜயின் தீகோட் தமிழக உரிமை வாங்கியிருப்பது யார் தெரியுமா? வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, மீனாட்சி சவுத்ரி மற்றும் பலர் நடிப்பில் உருவாகி வரும் படம் தீகோட். செப்டம்பர் 5ஆம் தேதி இப்படம் வெளியாகும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்த பின் வெளிவர உள்ள முதல் படம் இது. விஜயின் தற்போதைய அரசியல் நகர்வு திமுகவுக்கு எதிராக உள்ளதாக விமர்சிக்கப்படுகிறது. சமீபத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு ஆளும் அரசை குறை கூறியிருந்தார் விஜய். இந்நிலையில் தீகோட் படத்தின் தமிழக உரிமையை ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனத்திற்கு நெருக்கமான ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம்தான் வாங்கியிருக்கிறது என்பது லேட்டஸ்ட் தகவல். சுமார் 70 கோடி அளவிற்கு தமிழக உரிமை விலை போயிருக்கிறது. இதற்கு முன்பு சந்தானம் நடிப்பில் வந்த வடக்குப்பட்டி ராமசாமி படத்தை ரெட் ஜெயண்ட் நிறுவனம்தான் வாங்கியிருந்தது. ஆனால் அந்த படத்தை ரெட் ஜெயண்ட் வெளியிடுவதற்கு கட்சியினரிடம் எதிர்ப்பு எழுந்தது. அதன் பின் அவர்களது பெயர் நீக்கப்பட்டு ரோமியோ பிக்சர்ஸ் படத்தை வெளியிடுவதாக அறிவித்தார்கள். தனது தீகோட் படத்தை ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தின் நெருங்கிய நிறுவனமான ரோமியோ பிக்சர்ஸ் வாங்கியிருப்பது விஜய்க்கு தெரியுமா தெரியாதா என்று கோலிவுட்டில் பேச ஆரம்பித்துவிட்டார்கள்.